அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் ஆக்ட் 6 1 to 7 இந்த நாளில் கூட ஒரு தலைப்பாய் கூட நம்ம சபை வளர்ச்சியை குறித்து நம்ம தியானித்து வந்தோம். இங்கே ஆவியிலே நிறைந்த விசுவாசிகள், ஆவியில் நிறைந்த லீடர்ஸ் நமக்கு தேவையாக இருக்குது சபை வளர்ச்சிக்கு என்பதை இந்த பகுதியிலிருந்து நாம் தியானிக்கவிருக்கிறோம். அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 1-7 வாசிக்கிறவங்க தயவுசெய்து மைக்கில் நீங்கள் வாசிக்கும்படிக்காய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆக்ட் 6 1 to 7 யாராவது வாசிக்கிறீங்களா? அந்நாட்களிலே சீசர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீசர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையால் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்புவையும் பிரகோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மேனாவையும் யூத மார்க்கத்து அமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இங்கே ஆவியிலே நிறைந்த விசுவாசிகள், ஆவியில் நிறைந்த மக்களை, ஜனங்களை, விசுவாசிகளை இங்கே சபையிலே தெரிந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு பொறுப்பை அப்போஸ்தலர்கள் கொடுக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதில் பார்க்கும் பொழுது ஏன் ஒரு ஆவியில், why do we need people who are spirit filled, who are filled with the spirit to lead things? காரியங்களை பொறுப்பெடுத்து செய்வதற்கு ஏன் ஆவியில் நிறைந்தவர்கள், ஆவியில் நிரப்பப்பட்டவர்கள் தேவை என்று சொல்லி இந்த காரியத்தில் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் 2வது வசனம் கூறுகிறது, அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல என்று சொல்லி இங்கே அங்கே அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இங்கே என்ன ஆகிவிட்டது, இந்த இடத்துல, இந்த சபையில் என்ன ஆகிவிட்டது? ஃபஸ்ட்டு சர்ச், இதான் முதலாவது சபை. இந்த முதலாவது சபையிலே அப்போஸ்தலர்களுடைய அவர்கள் அழைக்கப்பட்ட ஊழியம் என்னது? அவர்கள் ஜெபம் பண்ணுகிறதிலும் they were called to pray and to preach. இதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மினிஸ்ட்ரி. That was a ministry God gave the apostles, to pray and to preach the word of God. ஆனால் என்ன ஆகிவிட்டது இந்த இடத்துல? அவர்கள் they started to work in distributing food. பந்தி விசாரிக்கிற வேலையில் அவர்களும் இறங்கின காரியத்தினால they could not do their ministry and they could not do this ministry. இந்த ஊழியத்தையும் அவர்கள் ஜெபம் பண்ணுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிறது, அந்த ஊழியத்தையும் சரியாக செய்ய முடியல. பந்தி விசாரிக்கிற வேலையும் அவர்களால் சரியாக செய்ய முடியலை. ஹல்லேலூயா. ஸோ இந்த பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சபையிலே ஆவியிலே நிறைந்த விசுவாசிகள் எழும்பாமல் இருக்கும் பொழுது அந்த அப்போஸ்தலருடைய ஊழியம் தடைபட்டு போகிறது. அவர்கள் செய்ய வேண்டிய ஊழியங்கள் தடைபட்டு போகிறது. மற்ற காரியங்களும் என்ன ஆகுது? குழப்பத்திற்குள்ளே கடந்து போகிற ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அவர்கள் எல்லாரும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஃபஸ்ட்டு பெந்தகோஸ்தே நாளிலே அக்கினிமயமான நாவுகள் இறங்கி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நேரடியாக ஸ்ட்ரெயிட்டாக ஆண்டவரே அவர்களுக்கு டீச் பண்ணியிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு அப்போஸ்தலர்ஸ் அவங்க தான், ஃபஸ்ட்டு அவர்கள் தான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள். எல்லாம் இருக்குது, பட் தே கேன் நாட் டூ எவ்ரிதிங். எல்லா ஊழியத்தையும் செய்யக்கூடிய ஒரு கிருபையை அவர்கள் பெறவில்லை.
இட்ஸ் ஃபிசிக்கலி நாட் பாசிபிள். எல்லா ஊழியத்தையும் அவர்களால் செய்ய முடியாது. அதனால் என்ன ஆயிடுச்சு, அவர்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய மினிஸ்ட்ரி வீக் ஆயிடுச்சு. எதற்காக கர்த்தர் அவர்களை அழைத்தாரோ அந்த மினிஸ்ட்ரி வீக் ஆகி போயிட்டுது. அது வீக் ஆனதுனால என்ன ஆச்சு, சபை வீக் ஆயிடுச்சு. அது வீக் ஆனதுனால என்னாச்சு, சபையில் குழப்பங்கள் ஏற்பட்டு விட்டது, சண்டைகள் வந்துருச்சு. இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர்களுக்கு ஆவியிலே நிறைந்த விசுவாசிகள், ஆவியிலே நிறைந்த லீடர்ஸ் எழும்பும் பொழுது அந்த எழும்பாத வரைக்கும் அந்த காரியத்திலே ஒரு குழப்பத்திலே அவர்கள் கடந்து செல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதனால தான் நம்மளுடைய ஆலயங்களிலும் அப்படியான ஒரு தேவை காணப்படும். we also need people who are filled with the spirit of God, not talented people. We need people who are filled with the spirit of God. தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் எழும்பும் பொழுது மற்ற ஊழியங்களை சரியாய் செய்ய முடியும் அப்படிங்கிறத இந்த வசனத்தின் மூலியமாய் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியமாக, ஏன் நமக்கு ஆவியிலே நிறைந்த விசுவாசிகள் தேவையாக இருக்கிறார்கள், லீடர்ஸ் தேவையாக இருக்கிற? அப்போஸ்தலர் 6ஆவது அதிகாரத்திலே 1வது வசனம் கூறுகிறது, அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது, சபை வளர்ந்து கொண்டு வருகிறது, கிரேக்கனானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரியருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். ஹல்லேலூயா. இப்போ என்ன ஆயிடுச்சு, அப்போஸ்தலர் மேலே ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு சண்டை வந்துருச்சு. அந்த இடத்துல அவர்களால் அந்த ஸ்ட்ரெஸ் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு பாயிண்ட் வந்தோன்னா அவர்கள் டிசைட் பண்ணால், இதுக்கு மேலே எங்களால் இதை செய்ய முடியாது, இதற்கு மேலே எங்களால் இந்த ஊழியத்தை we cannot do this ministry, இந்த மினிஸ்ட்ரியும் பண்ணி இந்த மினிஸ்ட்ரியும் பண்ணி எங்களால் பண்ண முடியாது இனிமேல் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான, ஒரு கஷ்டமான, ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே அவர்கள் கடந்து செல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஒரு தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ், அது தேவையில்லாத ஒரு குழப்பம், அது தேவையில்லாத ஒரு பிரச்சனை. அப்போ அதற்கு என்ன ஒரு வழி வாசல் என்று சொல்லி பார்க்கும்போது, ஆவியிலே நிறைந்தவர்கள் எழும்பும் பொழுது இப்படியான காரியங்களை சரியாய் நம்மளால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. எல்லா சர்ச்சஸ்லையும் இந்த பிரச்சனைகள் இருக்கும். எல்லா சர்ச்சஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கஷ்டங்கள், நெருக்கங்கள் இருக்கும். அப்போ நம்ம இதில் சபை வளர வேண்டும் என்றால் ஆவியிலே நிறைந்தவர்கள் எழும்ப வேண்டும் என்று சொல்லி வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த யாத்ராகமம் புஸ்தகத்தில் 18வது அதிகாரத்தில் 13லிருந்து 18 வசனத்தை எடுத்து வாசிங்க. யாத்ராகமம் 18:13லிருந்து 18. மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான். ஜனங்கள் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் மோசேக்கு முன்பாக நின்றார்கள். ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசேயின் மாமன் கண்டு, நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன? நீர் ஒன்றியாய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்கள் எல்லாரும் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்கவும் வேண்டியது என்ன என்றான். அப்பொழுது மோசே தன் மாமனை நோக்கி, தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள். அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் என்னிடத்தில் வருகிறார்கள். நான் அவர்களுக்குள்ள வழக்கை தீர்த்து தேவ கட்டளையையும் அவர்களுடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றான். அதற்கு மோசேயின் மாமன், நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல. நீரும் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது. ஹல்லேலூயா. இங்கே பார்க்குற மோசே கர்த்தராலே அழைக்கப்பட்ட ஒரு மனிதன். ஆனால் அவருடைய ஊழியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தேவ சமூகத்தில் நின்று ஜனங்களுக்கான விடயங்களை, ஜனங்களுடைய ஒரு ஜபங்களை தேவனுக்கு முன்பாக எழுப்புகிறது அந்த மனிதனுடைய வேலையாய் காணப்படுகிறது. அவருடைய காலிங் என்னது, அவருடைய அழைப்பு என்னது? ஜனங்களை வழி நடத்தணும். ஜனங்களுக்கு தேவனுடைய கட்டளைகள், வாட் இஸ் காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தை என்னது அப்படிங்கிறது அவர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டியது மோசேயினுடைய ஒரு முக்கியமான அழைப்பாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. ஆனால் இங்கே அவர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் பாருங்க, ஜனங்களுடைய கஷ்டங்களை, ஜனங்களுடைய கேள்விகளை அவர் விசாரிக்கிறவராய் ஒரு இடத்துல அவர் நியாயாதிபதியாய் உட்கார்ந்து வேலை செய்கிறார். காலையிலே வந்துடுறார் வேலைக்கு.
காலையில் வந்துட்டு அவர் பாட்டு உட்கார்றாரு, ஜனங்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, அங்கே ஜனங்களுக்குள்ள ஒரு கஷ்டம் ஏற்படுது. நான் காலையிலே வந்தேன், காலையிலே வந்து இந்த மனுஷன் பாரு என்னைய வந்து வெயிலில் நிற்க விட்டுட்டு விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஒருத்தர் பேச ஆரம்பித்தாங்கன்னா விடமாட்டாங்க, எல்லாத்தையும் அவர்கள் சொல்லி முடிக்கிற வரைக்கும் கேட்டாகணும். அதற்கப்புறம் அவர்களை ஒரு பதிலை சொல்லி அவர்களுக்கு அனுப்ப வேண்டும். இப்படி நினச்சி பார்க்கும்போது எத்தனை பேர், ஆயிரக்கணக்கான பேர், நூற்றுக்கணக்கான பேர் மோசேயை தேடி வந்திருப்பாங்க. அப்போ அதனால தான் அவர் மாமனார் பார்த்துட்டு சொல்கிறாரு, நீ செய்கிறது சரியல்ல என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய அழைப்பு என்னது, அதை நீ வந்து சரியாய் செய்யும் பொழுது, இந்த காரியத்தை நீ செய்யணும்னு நினைக்கும் பொழுது அது என்ன, ஜனங்களுக்குள்ள ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்துது, ஒரு வேதனையை உண்டாக்குது, ஒரு கஷ்டத்தை அது ஏற்படுத்துகிறது என்று சொல்லி அவர் சொல்றாரு. நீ அங்கே ஆவியில் நிறைந்தவர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் மூலியமாய் நீ என்ன பண்ணு, ஜனங்களை விசாரி என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது எந்த ஒரு தேவ மனிதனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும், அவர்களுக்கு அந்த ஒரு நெருக்கம், அந்த கஷ்டம் காணப்படும். தே கேனாட் டூ எவ்ரிதிங். ஸோ அப்படியாய் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஆவியில் நிறைந்தவர்கள் ஆலயத்தில் எழும்பும் பொழுது அந்த ஆலயத்திலே ஒரு விரிவை நம்ம காண முடியும் என்று சொல்லி இந்த வசனத்தில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 6:5 வசனம் கூறுகிறது, அந்த 7 பேரை அவர்கள் தெரிந்து கொள்ளுகிறார்கள். தே ஆர் செலக்டிங் 6 people. அந்த 6 people பற்றி இந்த வசனம் என்ன கூறுகிறது, வாசிங்க. இந்த யோசனை சபையால் எல்லாருக்கும் பிரியமா இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மேனாவையும் யூத மார்க்கத்துக்கு அமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு. போதும் பாருங்க, இந்த வசனத்தில் அவர்களுக்கு விசுவாசம் நிறைந்தவர்கள் என்று சொல்லி ஒரு கிஃப்டை குறித்து இந்த வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஆவியிலே நிறைந்தவர்கள், they are filled with the spirit but they also have a gift. அவர்களுக்குள்ளே ஒரு வரம் கிரியை செய்கிறதை இந்த வசனம் கூறுகிறது. ஆனால் பாருங்க, 7 பேர், 7 people have to work together. 7 பேரும் ஒரே இடத்துல இருந்து வந்தவங்க கிடையாது. அவன் அங்கேருந்து வந்தவன் போட்டிருக்கு, இவன் இங்கேருந்து வந்தவன் போட்டிருக்கு. இப்படி 7 பேர் சேர்ந்து வேலை செய்யணும், ஒர்க் அஸ் அ டீம். அதற்காக பரிசுத்த ஆவியானவரினாலே நிரப்பப்பட்டவர்கள் தேவையாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, எந்த ஒரு ஊழியத்தையும் நீங்கள் வந்து தனியாக செஞ்சிடலாம், எதுனாலும் நீங்கள் தனியாக செஞ்சிடலாம். ஆனால் ஒரு குரூப்பாக நீங்கள் சேர்ந்து செய்யும் பொழுது, ஒரு 2 பேரா 3 பேரா சேர்ந்து செய்யும் பொழுது அதில் தான் நமக்கு கஷ்டங்கள் ஏற்படுகிறது. ஏன்னா ஒருத்தர் அதை சொல்லுவாங்க, ஒருத்தர் இதை சொல்லுவாங்க, ஒருத்தர் சாப்பாடு வேணும்னுவாங்க, இன்னொருத்தர் சாப்பாடு வேண்டான்றாங்க, இன்னொருத்தர் டு கோ பண்ணிக்கலான்றாங்க, இன்னொருத்தர் உட்காந்து சாப்பிட்லான்றாங்க. இப்படி எல்லாருக்குள்ளேயும் என்ன டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் தாட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் இருக்குது. எல்லாரும் வித்தியாசமாக யோசிக்கிறவர்களாக காணப்படும். அப்போ ஆவியானவர் ஒருமனப்படுத்தினால் மாத்திரம்தான் அந்த டீம் சரியாக ஒர்க் பண்ண முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அதனால தான் ஒரு ஆவியில் நிறைந்தவர்களை நம்ம தேடுகிறோம். டேலண்ட் உள்ளவர்களை நம்ம தேடுகிறதில்ல, பலன் உள்ளவர்களை நம்ம தேடுகிறதில்ல. we want people who are filled with the spirit of God. ஹல்லேலூயா. அவர்களால் மாத்திரம்தான் ஒருத்தர் அடித்தாலும் மறுகணத்தை காட்ட முடியும். ஹல்லேலூயா. ஒருத்தர் ஏதாவது சொன்னாலும் மறு வார்த்தை பேசாமல் அவர்களால் மாத்திரம்தான் இருக்க முடியும். ஏன்னா உள்ளான மனிதனிலே அவர்களுக்குள்ளே என்ன இருக்குது, பலன் இருக்கிறது. ஹல்லேலூயா. அடி கொடுக்கிறதுக்கான பலன் இல்லை, அடியை வாங்கிறதுக்கான பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, நம்மளுடைய நம்ம தனித்தனியாய் செய்கிறோம். we do lot of things இண்டிபெண்ட்டாக நிறையா திங்ஸ் செய்கிறோம். ஆனால் ஒரு 2-3 பேராக சேர்ந்து செய்யும் பொழுது அதிலே ஆவியானவரினாலே நிரப்பப்பட்டவர்கள் அந்த இடத்துல சேர்ந்து செய்யும் பொழுது அது ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியரிலே 3வது அதிகாரத்திலே 5-7 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 3:5-7 வசனங்கள். பவுல் யார், அப்பல்லோ யார், கர்த்தர் அவனவனுக்கு
அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், அப்பல்லோ நீர்ப்பாய்ச்சினான், தேவனோ விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனானாலும் ஒன்றுமில்லை, நீர்ப்பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, ஆவியிலே நிறைந்தவர்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பாருங்க. அது பரிசுத்த ஆவியினாலே, the people who are filled with the spirit of God, how they are understanding the situation. அவர்கள் எப்படி அந்த கஷ்டமான குழப்பமான சூழ்நிலையை அவர்கள் எப்படி புரிந்து கொள்கிறார்கள். பவுல் சொல்றாரு, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், வளர செய்கிறது கர்த்தர். ஹல்லேலூயா. பவுல் சொல்லியிருக்கலாம், இவன் நான் ப்ரீச் பண்ணிகிட்டு இருக்கும் போது இவன் அப்போ தான் செவுத்தை பிடிச்சிக்கிட்டு நடந்துக்கிட்டு இருந்த பையன், இவன் எனக்கு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் அவருடைய சீனியாரிட்டியை காட்டியிருக்கலாம். அவருக்கு ஆண்டவரே என்னை நேரில் அழைத்தார், எனக்குள்ள நேரிலே தரிசனமாகி என்னோடு பேசின தேவன் அப்படின்னு சொல்லி தன்னை உயர்த்தி இருந்திருக்கலாம். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, அந்த ஜனங்கள் தான் அப்படி நான் பவுலை ஃபாலோ பண்ணுறேன், நான் அப்போலோவை ஃபாலோ பண்ணுறேன், அதுதான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாகவே இன்னும் இருக்கிறீங்கன்னு சொல்லி அடுத்தடுத்த அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னும் உங்களுக்குள்ள போட்டி பொறாமை காணப்படுகிறது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். ஆனால் ஆவியில் நிறைந்தவர்கள் they are ready to work as a team. அப்போலோ புகழ்ந்தாலும் பரவாயில்ல, பவுலை புகழ்ந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் டீமாக ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. வாட் அ பிக் டிஃபரன்ஸ். இன்னைக்கு அநேக போட்டி பொறாமைகள் காணப்படுகிறது, அநேக சண்டைகள் காணப்படுகிறது. எதனால் அதெல்லாம் நடக்குது? அப்போ யோசிச்சு பார்க்கும்பொழுது, இவ்வளோ பேர் உசுப்பேத்தியே, பவுலும் அப்போலும் இவ்வளோ பேர் உசுப்பேத்தியே அவர்கள் எப்படி இருக்கிறாங்க, நாங்கள்லாம் ஒரு டீமு. எப்படி யார் 2 பேருக்குள்ள சண்டையை உருவாக்க பார்த்தாங்களோ அவங்க 2 பேர் சேர்ந்துட்டு சொல்கிறாங்க, நாங்கள்லாம் ஒரு டீமு. ஹல்லேலூயா. அந்த ஒரு எண்ணமும் சிந்தனையும் ஆவியிலே நிறைந்தவர்களுக்கு காணப்படுகிறது. they are able to take any amount of problems. எத்தனை பேர் என்ன பேசினாலும் அவர்களால் அதை தாங்கி கொள்ள முடிகிறது. இல்லாட்டி நம்ம என்ன ஆகுது, அதனால் நம்மளுக்குள்ளே எங்கேயாவது போய் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம அழுகிற நிலைமையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஸோ பரிசுத்த ஆவியானவரினாலே நிரப்பப்பட்ட ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் காணப்படும் பொழுது நாம் இந்த ஆலயத்தில் அநேக ஊழியங்களை நம்மளால் செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் அப்போ இந்த ஸ்ட்ரகிள் இருக்குதுன்னா நம்ம ஆவியில் we are not able to tolerate. ஒருத்தர் பேசுனா இன்னொருத்தரால் டாலரேட் பண்ண முடியல, அதை ஏற்றுக்கொள்ள முடியல. உடனே அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸை கொடுத்து உடனே அவர்களை கடிந்து கொண்டு உடனே அவர்களோடு பேசி, அப்போ நம்ம ஆவியில் நிறைந்தவர்கள் என்பதற்கு என்ன வித்தியாசம் நமக்குள்ள? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? அவனும் வெளியில் ஏதாவது சொன்னால், எங்கள் ஆஃபீஸில் ஏதாவது சொன்னால் அவனே என்னை திரும்ப 10 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசி என்னை திட்டுறான். நானும் இங்கே நானே எக்ஸ்ட்ரா 10 வார்த்தை பேசி திட்டுனேன்னா அப்போ என்ன வித்தியாசம்? ஆவியில் நிறைந்தவர்களுக்கு என்ன வித்தியாசம்? உள்ளான மனிதனில் என்ன பலன் இருக்கிறது? அப்போ பலன் குன்றி இருக்கிறோம் நம்ம லைஃப்பில். we are not able to accept anything. ஸோ ஆவியில் நிறைந்தவர்கள் வரும் பொழுது தான் அந்த குழப்பங்கள் எல்லாம் நம்ம போக்க முடியும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆராதிக்கும் போது ஜெபிக்கும் பொழுது we ask, you call God and receive the filling of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை இதனால தான் வாஞ்சித்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்ம மறுபடியும் நம்ம சொல்ல வேண்டியதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இதனால தான் நம்ம வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த இடத்திலும் நம்மளுடைய ஆலயங்களில் எந்த ஆலயமாக இருந்தாலும் நம்மளுக்கு டேலண்டட் பீப்புள் வேண்டாம் பிரியமானவர்களே. டேலண்ட்ஸில் இருந்தால் சந்தோஷம், டேலண்ட் இல்லைனாலும் சந்தோஷம், பாட தெரிந்தாலும் சந்தோஷம், பாட தெரியலனாலும் பண்ண. we want people who are filled with the spirit of God. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் தான் நம்ம ஃபோக்கஸ்டாய் காணப்படும். அதுதான் குவாலிஃபிகேஷனே. சபையில் ஒரு காரியத்தை பொறுப்பெடுத்து செய்ய வேண்டும் என்றால் the only qualification அவர்கள் வைத்த அந்த நாட்களில் வைத்த குவாலிஃபிகேஷன் என்னது? நல்லா படித்திருக்கணும், நல்லா வேலைக்கு போயிருக்கணும் அப்படிங்கிற குவாலிஃபிகேஷனா? 3 குவாலிஃபிகேஷன் தான் அந்த இடத்துல வைத்தார்கள். ஹல்லேலூயா.
அவர்கள் என்னவா இருக்கணுமா? ஆவியிலே நிறைந்தவர்களாக இருக்கணும். இந்த வேலைக்கு ஆவியிலே நிறைந்தவர்களாக இருக்கணும். ஞானமுள்ள அந்த ஈவை பெற்றவர்களாய் காணப்படணும். மற்றவர்கள் முன்பாக நற்சாட்சி பெற்றவர்களாய் காணப்படணும். இந்த 3 குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும், நாம ஊழியங்களை நாம் எடுத்து நம்ம செய்யலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அப்படியா இந்த வசனங்கள் நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, நான் வசனத்தை வாசிக்கும் போது தான் புரியுது. ஓகே, நாம் ஒருத்தரை இப்படியான காரியங்களுக்கு நம்ம எடுத்து செல்லும் பொழுது அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்குதா, ஆவியின் வரங்கள் இருக்குதா, நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்கிறார்களா, இதெல்லாம் பார்த்து நம்ம செய்யும் பொழுது அதில் எதுவும் ஒரு குழப்பம் ஏற்படாது. ஹல்லேலூயா. எவ்ரிதிங் வில் கோ ஸ்மூத். அதுக்கப்புறம் நம்ம எதுவும் டைரக்ஷன் கொடுக்க தேவையில்லை, நம்ம எதுவும் சொல்ல தேவையில்லை. தே கேன் டூ தெம்செல்ஸ் பிகாஸ் அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி இருக்கிறார். அவரை காட்டிலும் பெரிய டீச்சர் யார் இருக்க முடியும்? அவரை காட்டிலும் வழிநடத்தக்கூடியவர்கள் யார் இருக்க முடியும்? ஒருத்தருமே இருக்க முடியாது. when you are already filled with the Holy Spirit, உங்களை சொல்லி எதுவுமே செய்ய தேவையில்லை, நீங்களே அதை காரியங்களை பொறுப்பெடுத்து செய்கிற காரியமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இதனாலே ஆவியிலே நிறைந்தவர்கள் நம்முடைய ஆலயங்களிலே தேவையாக இருக்கிறார்கள். இரண்டாவது, அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்திலே 3வது வசனம் கூறுகிறது, ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் என்று வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஸோ முதலாவது ஆவியில் நிறைந்தது ஒரு குவாலிஃபிகேஷனாய் காணப்படுகிறது. இங்கே ஆவியின் வரங்கள் ஒரு குவாலிஃபிகேஷனாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஞானம் என்னும் வரம் ஸ்பெசிஃபிக்காக அந்த காரியத்திலே சொல்லப்பட்டிருக்குது. ஞானம் என்னும் வரம். ஹல்லேலூயா. இந்த ஞானம் என்னும் வரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இது அந்த 9 வரங்களிலே இது ஒரு வரம். There are 9 gifts of the Holy Spirit. அந்த 9 giftல ஒரு gift இந்த வரமாய் காணப்படுகிறது. வாசிங்க 1 கொரிந்தியர் 12:7-11. 1 Corinthians 12:7-11. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாசைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர், அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இது ஒரு ஹோலி ஸ்பிரிட்டுடைய டிசிஷன். ஆவியானவர் எடுத்த ஒரு முடிவு, ஒரு தீர்மானம், யாருக்கு எந்த வரத்தை கொடுக்க வேண்டும் என்பது. ஹல்லேலூயா. ஸோ நாம கர்த்தரிடத்திலிருந்து நாம வேண்டி பெற்றுக்கொண்ட வரம் பரிசுத்த ஆவியானவர் அவர் தீர்மானித்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் இந்த வரம் தான் இந்த மகளுக்கு கொடுத்தா கரெக்டாக இருக்கும், இந்த வரம் தான் இந்த மகனுக்கு கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆவியானவர் தீர்மானித்து இந்த வரங்களை ஒரு மனிதனுக்குடைய வாழ்க்கையில அவர் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஸோ அந்த வரத்தை நம்ம ஃபோக்கஸ்டாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எப்போவுமே பக்கத்து தட்டில் இருக்கிறதே நம்ம பார்க்கக்கூடாது. ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா பக்கத்து தட்டில் சாப்பாடு போடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா பக்கத்து தட்டில் இருக்கவனுக்கு சாப்பாடல, அவன் பேரை சொல்லி இவங்க சாப்பாடு வாங்கிக்கிறது. அது மாதிரி எப்போவுமே பார்த்தோம்னா நம்ம மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வரம் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த வரம் இருந்தால் நல்லாயிருக்கும், அது இருந்தால் நல்லாயிருக்கும், இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்பது நல்லது தான், தவறு இல்லை. பட் நமக்கு கொடுக்கப்பட்ட வரத்தை நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதிக வரங்களை கேட்பது இல்லை, அதை கேட்பது இதை கேட்பதெல்லாம் நல்ல விஷயம், நான் எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு காரியம். பட் we should be focused on the gift that God has given us. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு வரத்தை அவர் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அந்த வரம் உங்களுடையது.
அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக தீர்மானித்து அந்த வரத்தை உங்களுக்கு அந்த கிஃப்ட்டை உங்களுக்கு கொடுத்துருக்காரு, அந்த டேலண்ட்டை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஏதோ ஒரு தீர்மானித்து அவர் கொடுத்துருக்கிறாரு. அதை அவர் திரும்ப பெற்றுக்கொள்ள மாட்டார் உங்கள்கிட்ட இருந்து. அல்லேலூயா. நாமளே செய்ய மாட்டோம், கரெக்டா? நாமளே பண்ண மாட்டோம். கல்யாணத்துக்கு போகிறோம், கிஃப்ட்டை கொடுக்குறோம், ஏன்னா திரும்ப வாங்கிட்டு வரீங்களா ஒரு வருஷம் கழிச்சு அந்த குடும்பத்தோட சண்டைன்னு சொல்லிட்டு? கொடுத்தது தானே. ஒரு மனுஷனே செய்கிறதில்ல, கிஃப்ட்டை கொடுத்துட்டு வாங்குகிற பழக்கம் இல்லை. கிஃப்ட்டை கொடுத்தவங்க கிஃப்ட்டை வேணால் இன்னொருத்தருக்கு வேணால் நம்ம இன்னொருத்தருக்கு பர்த்டே வரும்போது அதே பேக்கை திரும்ப சுற்றி இன்னொருத்தருக்கு வரும். அந்த பொருள் கூட அப்படியே வரும். சில நேரத்தில் பேர் கூட எழுதியிருக்காங்க அவங்க பேர். அதை கூட பார்க்காம என்ன பண்ணுவாங்க, சிலர் அப்படியே எடுத்துகிட்டு போய் அதை ரொட்டேட் பண்ணி இன்னொருத்தட்ட கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. இது அப்படி இல்லை. ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா கொடுத்தது தான். உங்கள் லைஃப் லாங் அது உங்கள் கூட தான் இருக்கும். அது உங்களுக்குள்ள ஆண்டவர் அந்த ஆவியை ஊற்றி இருக்கிறார், அந்த அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறார், அந்த வரத்தை ஊற்றி இருக்கிறார். இட் இஸ் கோயிங் டு ரிமைன் வித் யூ ஃபார் த என்டையர் லைஃப். ஹல்லேலூயா. அதை அவர் எடுக்க போவது இல்லை என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இந்த ஞானம் என்னும் வரத்தை குறித்து, இது எப்படி ஒரு மனிதனுக்குள்ளே இந்த ஞானம் என்னும் வரம் காணப்படுகிறது என்பதை பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் 8-10 வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் கூட யோசித்தேன், அங்கே குவாலிஃபிகேஷன் ஞானம் என்னும் வரம் உள்ளவர்களாக இருக்கணுன்றாங்களே, எப்படி கண்டுபிடிக்கிறது? அற்புதம் செய்கிற வரம்லாம் பரவாயில்ல, 10 பேரை சுகப்படுத்தணும்னு சொல்லலாம். தீர்க்க தரிசனம்லாம் பரவாயில்ல, ஏதோ 10 தீர்க்க தரிசனம் சொன்னால் நடந்துருச்சு அப்படின்னு, ஏதோ ஒரு ஹீலிங், டெலிவரன்ஸ், அதெல்லாம் கூட நம்ம சுதாரிச்சிடலாம் டக்குன்னு. ஆனால் இங்கே பார்த்தா ஞானம், யாரை கேட்டாலும் எல்லாரும் ஞானம் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. யாராவது எனக்கு ஞானமே இல்லைங்க அப்படின்னு யாராவது சொல்லுவோமா? எல்லாரும் எனக்கு ஞானம் இருக்குதுன்னு தான் நம்ம பேசுவோம். அப்படி எப்போ தெரிஞ்சுக்கிறது ஞானம் உள்ளவர்கள் என்பதை இந்த வசனம் கூறுகிறது. இதனால தான் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் ஸ்தேவான் இடத்துல இந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது என்பதை. அப்போஸ்தலர் 6:8-10 வசனத்தை வாசிங்க. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்பொழுது லிபர்த்தீனர் எனப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஞானம் என்னும் வரம் பாருங்க, ஒருத்தர் கேள்வி கேட்கும் பொழுது, ஒருத்தர் ஒரு ஒரு வினோதமான கேள்வி கேட்கும் பொழுது, பதில் தெரிந்து கொண்டே கேள்வி கேட்கும் பொழுது, அவர்கள் மனசில் ஏதோ ஒன்று வைத்துக்கிட்டு கேள்வி கேட்கும் பொழுது, அந்த காரியத்தில் ஞானமாய் அவன் பதில் சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். ஹல்லேலூயா. அவருடைய ரெஸ்பான்ஸ்லே தெரியுது, இந்த மனுஷன் செம்ம ஆளியா, வேறே ஆவி உடையவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத உடனே அவர்களால் சுதாரிக்க முடிகிறது. பார்த்தவனே தான் இந்த விட்னஸ், அந்த சாட்சி, அந்த அடையாளத்தை நம்ம பார்க்குறோம் அவர்களுக்குள்ளே. அவர்கள் பேசுகிற விதங்களிலே நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது அவர்களுக்குள்ளே எவ்வளவு ஞானம் ஆப்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது என்பது. ஹல்லேலூயா. அவர்கள் பேசும்போது, அதனால தான் பேசும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்? ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்படும். இதெல்லாம் விட்னஸ். நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல் இருக்கும் பொழுது, ஆவியின் வரங்கள் கிரியை செய்யும் பொழுது இதையெல்லாம் நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, நம்மளுடைய வாயின் வார்த்தைகளிலே ஞானம் வெளிப்பட வேண்டும். ஏதோ ஒன்று எனக்கு தோன்றதை நான் பேசுகிறேன், ஏதோ எனக்கு பிடிச்சிருக்குது நான் பேசுகிறேன், என் மனசில் பட்டதை நான் பேசுகிறேன், அது ஆவியின் வரமோ ஞானமோ கிடையாது. உங்கள் சுயத்தில், உங்கள் மாம்சத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அது யார் வேணாலும் பேசலாம், அது வெளியில் இருக்கிற ஆளும் பேசலாம். ஆனால் நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும்? ஆவியில் நிறைந்து ஆவியின் வரத்தை பெற்றவர்களாய், ஞானம் என்னும் வரத்தை பெற்றவர்களாய் இருப்போம் என்றால், நம்மளுடைய வாயிலிருந்து அவன் பேசின ஞானத்தையும் ஆவியின் ஆவியையும் எதிர் நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நம்ம அநேக வேளையில் நாம் சொல்லுவோம், மனசில் பட்டதை நான் பேசிடுவேன். மனசில் பட்ட அதில் ஒரு பெருமை வேறு. மனசில் பட்டதை நான் பேசிடுவேன், அதில் ஒரு பெருமை. இது என்ன ஒரு பெருமை? இது என்ன குவாலிஃபிகேஷன்?
இதற்காக ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பேசுவது நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லி வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த ஏற்ற வாக்கை அவர் கொடுப்பார். அவருக்கு முந்திக்கிட்டு சிலர் அவர் பேசுறது கூட வெயிட் பண்ண கட கட கடன்னு நம்ம பேசி முடிச்சிடுறது அந்த இடத்துல. ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே ஞானம் வெளிப்படுகிறது, ஆவியின் வரம் வெளிப்படுகிறது. அதனால் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எஸ்பெஷலி நம்ம முன்பாக போகும் பொழுது, முன்னாடி எடுத்து சில காரியங்களை செய்யும் பொழுது, பின்னாடி நிற்கும் போது வேற விஷயம். முன்னாடி போகும் பொழுது நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் 1000 மீனிங் இருக்கும். நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் 1000 விதமான அர்த்தங்களை புரிந்து கொள்ளுகிறதாய் காணப்படும். நம்ம வாயிலிருந்து உதிர்க்கிற வார்த்தைகள் எல்லாம் ஒவ்வொன்றும் அது ஒவ்வொருவருக்கும் அது ஒரு வித்தியாசமாய் வெளிப்படுகிற காரியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, அந்த ஞானம் என்னும் வரம் நம்ம வாஞ்சிக்கணும். அதனால தான் ஞானத்தை, ஏன்னா இந்த மாதிரி அவர்கள் இந்த உணவு பகிர்ந்து கொடுக்குற வேலையாக இருந்தாலும் பாருங்கள், ஒரு நம்ம நினைக்கிறோம் சாதாரண ஊழியம் தானே, ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் தானே நாம் நினைக்கிறோம். அதுலேயும் 1008 பிரச்சனைகள். அதுலேயும் என்ன ஆகுது, ஒருத்தரை கவனிக்கிறோம், அதான் இங்கே பிரச்சனை. ஒருத்தரை கவனிக்கிறோம், இன்னொருத்தரை கவனிக்கிறதில்ல. ஒருத்தருக்கு அள்ளி கொடுக்குறோம், இன்னொருத்தருக்கு கொடுக்கறதில்ல. ஒருத்தருக்கு கையில் போய் கொடுக்குறோம், இன்னொருத்தரை உதாசீனப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஒருத்தரை விருந்தோம்பல் ரொம்ப உபசரிக்கிறோம், ஒருத்தரை கண்டுக்கிறதே இல்லை. நம்ம அப்படி பண்ணலாமா? நம்ம அது ஞானம். அந்த முன்னாடி போகும் பொழுது அந்த ஞானத்தை நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து வேண்டி பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூட அநேக முறை என்ன செய்தார்கள், எப்படியாவது இந்த மனுஷனை சிக்க வைக்கணும்னு சொல்லி அநேக கேள்விகளை அவரிடத்துல கேட்டாங்க. உங்களுக்கே தெரியும், நிறையா கேள்விகளை. வரி கட்டணுமா, கட்டக்கூடாதா, பதில் தெரிந்து கொண்டே அவர்கள் அவரிடத்துல கேட்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவரும் அற்புதமான ஒரு பதிலை கொடுத்தார். ராயனுக்கு செலுத்த வேண்டியது ராயனுக்கு, தேவனுக்கு செலுத்த வேண்டியது தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று சொல்லி அவர் சொல்லிட்டார். ஒரு அற்புதமான வார்த்தை. இன்னைக்கு வரைக்கும் நம்ம எத்தனை முறை அந்த வார்த்தையை எடுத்து திங்க் பண்ணாலும், இப்படி ஒரு சிம்பிளாக ஒரு வரியில் அழகாக ஆண்டவர் என்ன செலுத்தணும், ஆண்டவருக்கும் செலுத்தணும், கவர்மெண்ட்டுக்கும் செலுத்தணும், ஆண்டவருக்கு செலுத்த வேண்டியது ஆண்டவருக்கு செலுத்தணும், கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டியதை எல்லாமே ஆண்டவர் அந்த ஒரு வார்த்தையில் பிரசங்கமே முடிஞ்சிருச்சு. அதனால தான் அவரெல்லாம் ஆச்சரியப்பட்டு, என்னடா நம்ம என்னென்னமோ சொல்ல போகிறான்னு நினச்சா ஒரு வரியில் சர்மனை முடிச்சிட்டாரு. இப்போ யாரா கேட்க முடியுமா, ஆண்டவர் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதான், அப்போ ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய பங்கு என்ன அப்படின்னு அவர்களே திங்க் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல ஆண்டவர் கொண்டு போய் விட்டுட்டார் அவர்களை. ஹல்லேலூயா. ஸோ அதுதாங்க ஒரு ஞானமான ஒரு பதிலாய் காணப்படுகிறது என்று சொல்லி இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் 15வது வசனம் கூறுகிறது, வாசிங்க. அப்போஸ்தலர் 6:15. ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். ஹல்லேலூயா. இங்கே இன்னொரு காரியத்தை இந்த வசனம் கூறுகிறது. ஆவியில் நிறைந்த ஸ்தேவானுடைய முகம் எப்படியாய் காணப்பட்டது பதில் கொடுக்கும்போது? தேவதூதரை போல. நம்ம என்ன பண்ணணும், நம்ம பதில் கொடுக்கும்போது கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணணும். நானே யோசிப்பேன், நான் பேசும்போதே யோசிப்பேன், என் முகம் எவ்வளோ கொடூரமாக இருக்கோ தெரியலையே, என் பேச்சு எவ்வளோ கொடூரமாக இருக்கோ தெரியலையே. ஆண்டவரே, நான் நிறைய நாளில் இதற்காக கேட்டிருக்கேன், ஆண்டவரே என் குரலை கொஞ்சம் அப்படியே இனிமையாக மாற்றுங்க, பேசும்போது தேனா பாயிற மாதிரி இருக்கணும் எல்லாருக்கும். என்னதான் முகம் நம்ம கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும், ஆண்டவரே முகம் தேவதூதனை போல காணப்படணும். காணப்படுதா என்னன்னு தெரியல. ஹல்லேலூயா. முயற்சி செய்வோம், ஜெபிப்போம், ஆண்டவரிடத்துல கேட்போம், ஆண்டவரே குரலை கொஞ்சம் மாற்றுங்க, முக பாவனையை மாற்றுங்க. சில நேரத்தில் நம்ம கோவப்படுறது உடனே மூஞ்சில் தெரிஞ்சிடும், நம்ம எரிச்சல் ஆகிறது உடனே மூஞ்சில் தெரிஞ்சிடும். ஹல்லேலூயா. ஆனால் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்டேவான கல்லெறிந்து கொல்ல போகிற சூழ்நிலையில் இருக்கிறாரு. முகம் எப்படி இருக்குது? தேவதூதரை போல இருக்குது. எல்லோரும் முகத்தை ஒரு தடவை கண்ணாடியில், எல்லோரும் முகத்தில் கண்ணாடியில் எடுத்து பாருங்கள், இப்போவே உங்கள் முகம் தேவதூதர் மாதிரி இருக்குதா, எப்படி இருக்குது என்று சொல்லி. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம கொடுக்குற பதில்
அப்படியே ஞானம் நிறைந்ததாய் அப்படியே சுட்டு சுட்டா தேனா ஞானமாக வெளிப்படணும். அதை சொல்கிற விதத்துலேயும் குரல்லையும் முகத்துலேயும் பிரைஸ் தி லார்ட் அப்படி சொல்லும் போதே இதுக்கப்புறம் அவங்க உங்ககிட்ட பிரைஸ் தி லார்டே சொல்ல மாட்டாங்க. இவர் பிரைஸ் தி லார்ட் சொல்கிறாரா இந்த அம்மா, இல்லை பிரைஸ் தி லார்ட் சொல்கிறாங்களா இந்த அக்கா, இல்லை நீ இந்த பக்கம் வரவே வராதுன்னு சொல்கிறாங்களான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்மளுடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியின் வரம் என்னும் ஞானத்தை பெற்று நம்மளுடைய பேச்சிலும் நம்மளுடைய சுபாவங்களிலும் நம்முடைய பழக்கங்களிலும் நம்ம எப்படியா வெளிப்படணும்? தேவதூதர்களைப் போல வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இனிமேலாம் சொல்லும் பொழுது நான் பார்ப்பேன், நீங்கள் சரியாக தேவதூதரை போல சொல்கிறீங்களா என்னன்னு சொல்லி உங்களுக்கு என்னை எவ்வளோ பிடிச்சிருக்குங்கிறத அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஸோ இந்த நாளில் கூட நம்ம வெறும் ஒருத்தருக்கு பதில் கொடுக்கறதுக்கு மாத்திரம் ஞானம் தேவையில்லை. பிரியமானவர்களே, சாலமோனை பார்க்குறோம், வாசிக்க தேவையில்லை. சாலமோனை பார்க்குறோம், அவருடைய வாழ்க்கையில் பார்த்தா அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு அவருக்கு கொஞ்சம் ஞானம் தேவைப்பட்டது. ஆர்கனைஸ் பண்ணுறது அது டிஸ்ட்ரிபியூஷன், ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் அதே மாதிரி தான். ஒரு ஆர்கனைஸ் பண்ணி முன்னவே டிசைட் பண்ணி யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும், எந்த பங்கு கொடுக்கணும், லிஸ்ட் எடுத்து அழகாக அவர்கள் வைத்து அதை செய்யணும். ஆர்கனைஸ் பண்ணி முன்னவே திட்டம் பண்ணி அதை செய்யணும். அது மாதிரி தான் சாலமோனுடைய வாழ்க்கையிலும் ஞானம் அந்த ஆலயத்தை கட்டுகிறதிலே வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. வேதம் கூறுகிறது, நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 14:1, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். நம்ம நினைக்கிறோம் ஆலயத்தை கட்டுறதுக்கு மட்டும்தான் ஞானம் என்னும் வரம் தேவைணும். இங்கே போட்டிருக்கு புத்தியுள்ள ஸ்திரீ. அப்போ ஞானம் என்னும் வரத்தை அந்த ஸ்திரீ பெற்றிருக்கும் போது அவள் வீட்டை எப்படி கட்டுகிறாளாம்? ஸ்திரீயை தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களுக்கு பதில் கொடுக்கிறதா இருந்தாலும், ஒரு காரியத்தை பொறுப்பெடுத்து செய்கிறதா இருந்தாலும், ஒரு திங்ஸை ஆர்கனைஸ் பண்ணுகிறதா இருந்தாலும், இல்லை வீட்டை கட்டுகிறதா இருந்தாலும், யூ நீட் த விஸ்டம் ஆஃப் காட். ஹல்லேலூயா. அந்த வரத்தை நம்ம வாஞ்சிக்கணும். ஏதோ பப்ளிக் மினிஸ்ட்ரியில் இருக்கிறதுனால தான் அதை வாஞ்சிக்கணும். வீட்டை கட்டுகிறதற்கும் தேவன் ஒரு விசேஷித்த ஞானத்தை, அறிவை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போனா எல்லா ஸ்திரீயும் தான் வீட்டை கட்டுறாங்களே, எல்லாரும் தான். ஆனால் புத்தியுள்ள ஸ்திரீ, ஞானமுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லி வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு புத்தி இல்லாமல் நம்ம நடந்து கொள்ளும் பொழுது, தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படாத இருக்கும் பொழுது, தேவனுடைய வரத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கும், நம்ம வீட்டை எப்படி கட்ட போகிறோம்? நம்ம வீடு எப்படி கட்டப்படுது? அதில் எப்படி கட்டப்படுதா இல்லை இடிந்து விழுகிற சூழ்நிலையில் காணப்படுகிறதா? அதற்கு காரணம் என்ன? அந்த ஞானம் என்னும் வரம். ஹல்லேலூயா. அதை வாஞ்சித்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சரி, முதலே ஆவியிலே நிறைந்திருக்க வேண்டும், பின்பு வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாய் அப்போஸ்தலர் 6 அதிகாரத்திலே 2-3 வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 6:2-3. அப்பொழுது 12 சீச கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே வசனம் கூறுகிறது, ஆவியிலே நிறைந்தவர்களாய் இருக்கிறவர்கள், வரத்தை பெற்றவர்களாய் இருக்கிறார்கள், அவர்கள் இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை, ஒரு மினிஸ்ட்ரி அவர்கள் கையில் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு மினிஸ்ட்ரி, ஒரு ஊழியத்தை அவர்களுடைய கரத்திலே கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் அநேக வரங்களை உங்கள் வாழ்க்கையில் ஊற்றி இருக்கலாம், அநேக அபிஷேகத்தை உங்கள் வாழ்க்கையில் ஊற்றி இருக்கலாம். ஆனால் ஊழியத்திலே பங்கு கொள்ளாமல் இருக்கும் பொழுது அந்த வரம் எப்படி அது பிரயோஜனமாய் காணப்படும்? How will that be useful? ஹல்லேலூயா. ஒரு ஊழியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த வரத்தை அனல் மூட்டி எழுப்புகிறது. பிரியமானவர்களே, ஆமென். ஒரு வரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், அந்த வரத்தை அனல் மூட்டி எழுப்புகிற ஒரு வழி என்னது? நாம ஊழியத்திலே பங்கு கொள்ளுகிறது. You need to be doing some ministry for God if you
say that you have received the anointing of the Holy Spirit, if you say you have received the gift of the Holy Spirit, then you need to be part of the ministry. You should be doing some ministry. ஏதோ ஒரு ஊழியத்திலே நாம செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார் 2 தீமோத்தேயு 1:6, இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வரம் கொடுத்ததுதான். உங்களுக்குள்ள அந்த வரம் இருக்குது. ஞானம் என்னும் வரம் இருக்குது. தீர்க்க தரிசனம் என்னும் வரம் இருக்குது. அந்த எல்லா வரத்தையும் ஆண்டவர் உங்களுக்குள்ளே அவர் ஊற்றி இருக்கிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார் பவுலினிடத்துல, தீமோத்தேயுவினிடத்துல, நீ அதை என்ன பண்ணணும்? அனல் மூட்டி எழுப்பணும். ஹல்லேலூயா. அப்போ நீ ஹார்ட் ஒர்க் பண்ணணும். வரத்தை பெற்றுக்கொண்டவர்கள் விசேஷமாய், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் விசேஷமாய் ரிலாக்ஸ்டாக இருந்தோம்னா அந்த வரம் அனல் மூட்டி எழுப்புகிற விஷயம் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஆமென். எவ்வளவுக்கு அந்த வரத்தை நாம் அதிகமாய் பிரயோஜனப்படுத்துகிறோமோ, எவ்வளவுக்கு அந்த வரத்தை வைத்து அதிகமாய் நம்ம யூஸ் பண்ணுகிறோமோ, அது அந்த வரம் என்ன ஆகுது? அனல் மூட்டி எழுப்பப்படுகிறது. ஹல்லேலூயா. அதிக ஹார்ட் ஒர்க் பண்ணும் பொழுது, அதிக சின்சியராய் செய்யும் பொழுது, அதிக உண்மையாய் செய்யும் பொழுது, அதிகமாய் அதற்காய் பிரயாசப்படும் பொழுது அந்த வரம் உங்களுக்குள்ளே அனல் மூட்டி எழுப்பப்படுகிறது. ஹல்லேலூயா. வரம் இருக்குது. இட் இஸ் சிட்டிங் இன்சைட் யூ, பட் இட் இஸ் அப் டு யூ டு கிரியேட் த ஃப்ளேம். இட்ஸ் அப் டு யூ டு கிரியேட் த ஃபயர். அது ஒரு அனல் பற்றி எரிகிற ஒரு அக்கினியாய் மாற வேண்டும் என்றால் அது நம்ம கையில் இருக்குது. வரத்தை ஈவாய் உங்களுக்கு கொடுத்தாச்சு, ஒரு காரை கிஃப்டாக கொடுத்தாச்சு உங்களுக்கு. ஆண்டவர் கொடுத்துட்டார் ஒரு காரை உங்களுக்கு கிஃப்டா. இப்போ அந்த கிஃப்டை வைத்து நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீர்களோ அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை எடுத்து ஒருத்தன் என்ன பண்ணனா, ஆண்டவர் கேட்பாருன்னு சொல்லிட்டு அதை மறைத்து ஒளித்து வைத்தான். ஆண்டவர் என்ன பண்ணார்? அவன்கிட்ட இருந்ததை வாங்கி அவன்கிட்ட கொடுத்துட்டார். இவன் அதிகமாக கஷ்டப்பட்டு பிரயாசம் பண்ணி யூஸ் பண்ணுறான்ப்பா, இவன்கிட்ட இருக்கிறது எடுத்து அவன்கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணாராம்? அப்படியான ஒரு எஜமானன் அப்படியாக செய்தார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஸோ கிஃப்ட்ஸை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம், ஊழியத்திலே நாம் பங்கு கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட்னு ஒன்று இருக்குது, நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம்னு ஒன்று இருக்குது. அது எந்த நிலையில் வேணாலும் காணப்படலாம். கரெக்டாக? உங்களுக்கு டீச்சிங்கிற எபிலிட்டி இருக்குது, அந்த கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, ஞானத்தை கொடுத்துருக்கிறார், டீச் பண்ணக்கூடிய, அது எந்த லெவலில் வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம். அது சண்டே கிளாஸாக இருக்கலாம், அது யூத் மீட்டிங்காக இருக்கலாம், மென்ஸ் மீட்டிங்காக இருக்கலாம், உமன்ஸ் மீட்டிங்காக இருக்கலாம், வீட்டு கூட்டமாக இருக்கலாம், என்ன லெவலில் வேணாலும் நீங்கள் அதை பயன்படுத்தலாம். கரெக்டாக? அப்போ அந்த ஞானம் என்னும் வரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கும் பொழுது அதை நாம் ஃபோக்கஸ்டாக செய்யும் பொழுது என்ன ஆகுது? ஆண்டவர் அந்த பகுதியில் நமக்கு ஒரு விரிவை நமக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அதை அதிகமாக செய்யும் பொழுது நம்மளால் எதுவும் செய்ய முடியும், என்னால் எதுவும் இந்த சபையின் மூலியமாக எதுவும், ஆனால் பட் காட் வில் கிவ் யூ சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஹல்லேலூயா. யாருக்குமே தோணாத ஐடியாஸ் உங்களுக்கு தோணும் பிரியமானவர்களே. ஒரு சண்டே கிளாஸ் நடத்தணும்னா அந்த சண்டே கிளாஸ் மூலியம் ஓகே விபிஎஸ் வைக்கணும், கிட்ஸ் ஃபெல்லோஷிப் வைக்கணும், மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கிட்ஸ் ஃபெல்லோஷிப் வைப்போம். எப்படியா இந்த பிள்ளைகளை ரட்சிப்பில் நடத்துறதற்கான வழி வாசல்களை நம்ம திறந்து கொடுப்போம். 2 மாதத்திற்கு ஒரையோ 3 மாதத்திற்கு ஒரு தடையோ யூத்து பிள்ளைங்களை வேறு இடத்துல கூப்பிட்டு நம்ம செய்வோம் அப்படிங்கிற ஒரு யோசனை நமக்குள்ளே ஏற்படும். உங்களுக்கு திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அது ஒரு விதமான ஒரு ஞானம். ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி, ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி ஒரு ஞானமான ஒரு காரியமாய் ஞானம் தேவைப்படுகிறதோ, ஒரு இவெண்ட்டை பிளான் பண்ணுகிறதற்கும் ஒரு ஞானம் தேவைப்படுகிறது. ஒரு ஃபாதர்ஸ் டே, ஒரு மதர்ஸ் டே, ஒரு தேங்க்ஸ் கிவிங் டே, ஒரு மற்ற நாட்கள், விசேஷித்த நாட்கள் வரும் பொழுது அப்போ அதற்கு முன்கூட்டியே என்ன வாங்கலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆமாம், அதற்குமே கொஞ்சம் டைம் தேவை, கொஞ்சம் யோசிக்கிற ஒரு ஞானம் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது எப்படி ஒரு வித்தியாசமாக செய்யலாம், எப்படி இன்னொரு 2-3 மதர்ஸை கூப்பிடலாம், முன்னவே மதர்ஸ் டே வரப்போகுது, இதாங்க நம்மளுடைய பிளானு,
இதான் நம்மளுடைய பிளானு, நாங்கள் வந்து ஒரு சாப்பாடு வைக்க போகிறோம், இந்த மாதிரி ஒரு திங்ஸை கொடுக்க போகிறோம், உங்கள் பக்கத்தில் இருக்கிற மதர்ஸை, அவங்க மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணாத மதர்ஸை நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. அவங்க முன்னவே நம்ம தெரிவிக்கும் பொழுது அவங்க அதற்கான திட்டங்கள் அவர்கள் மற்றவங்களும் அதை செய்ய ஆரம்பிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அப்படியான ஒரு அந்த ஃபோக்கஸ்டாக செய்யும் பொழுது தான், அந்த ஊழியத்தில் ஆண்டவர் கொடுத்த பொறுப்புகளை சரியாய் செய்யும் பொழுது தான் அதில் ஆண்டவர் யோசனைகளை நமக்கு கொடுப்பார். உங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து டிசைன் பண்ணுகிற கிருபையை கொடுத்துருக்கலாம், திங்ஸ் ஆர்டிஸ்டிக்காக டிசைன் பண்ணுற கிருபையை கொடுத்துருக்கலாம். யூ மே பி வெரி குட் இன் டிசைனிங் திங்ஸ். ஃப்ளையர் டிசைன் பண்ணுகிறது, இல்லை ஒரு இவெண்ட்டை டிசைன் பண்ணுகிறது, ஏதோ ஒரு காரியத்தில் நாம் செய்யலாம். ஹல்லேலூயா. இப்போ நம்ம இதில் கூட பார்த்திங்கன்னா ஃப்ளையரை வந்து ஜூடித் தான் அவள் அனுப்புகிறான், அவளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அதில். ஸோ அந்த காரியத்தை அவளுடைய கரத்தில் கொடுத்தாச்சு. ஹல்லேலூயா. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு டேலண்ட்டை ஆண்டவர் கொடுத்துருக்குறோம். அதை எப்படி நம்ம கர்த்தருக்காய் பிரயோஜனப்படுத்துகிறோம், ஃபோக்கஸ்டாக எப்படி செய்கிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த காரியத்திலே ஆண்டவர் ஒரு விருத்தி அடைய ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு அவுட்ரீச்சில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவுட்ரீச்சை நீங்கள் பிளான் பண்ணுங்கள், அவுட்ரீச்சை நீங்கள் பிளான் பண்ணுங்கள். அதற்கு நம்ம ஒரு பெரிய கூட்டத்தை போட்டு நம்ம அவுட்ரீச்சை நீங்கள் பிளான் பண்ண, திங்க் அபவுட் இட். நீங்கள் தனியாக செய்கிறத சொல்லலை, டீமாக இணைந்து செய்கிறது. ஒரு மாதத்திற்கு ஒரு முறை ஒரு அவுட்ரீச், ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அவுட்ரீச், எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில் வித்தியாசமாய் நீங்கள் இங்கே லோக்கலாக இருக்கிறதுனால வித்தியாசமான வழிகளில் ஜனங்களை அப்ரோச் பண்ண முடியும். ஹல்லேலூயா. ஸோ அந்த ஞானத்தை ஆண்டவரிடத்துல நாம் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 4:16 பவுல் சொல்லுகிறார், உன்னை குறித்திருக்கும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு, இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்து கொள்ளுவாய். அப்போ ஊழியம் எவ்வளோ அவசியம் பாருங்க நமக்கு. ஹல்லேலூயா. ஊழியம் இருந்தால் தான் இங்கே அவர் சொல்லுகிறாரு, இவைகளில் நிலை கொண்டு இரு, இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்து கொள்ளுவாய். ஹல்லேலூயா. நாட் ஜஸ்ட் ஃபார் அதர்ஸ் டு பி சேவ்டு. நீ ரட்சிக்கப்படணும்னாலும் ஏன் சொல்கிறார், ஊழியத்தின் மூலியமாக ரட்சிக்கப்படுகிறது இல்லை, ரட்சிப்பு பூரணம் அடைகிறது. ஹல்லேலூயா. வசனத்தில் சொல்ல, ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன். உன்னுடைய ரட்சிப்பை நீ என்ன பண்ணணும், நீ தான் ஒர்க் அவுட் பண்ணி அதை பூரணப்படுத்தணும். எப்படி பூரணப்படுத்துகிறது, அதை அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களோடு பேசுவார், நீங்கள் அதற்காய் ஜெபிப்பீங்க. அதை எப்படி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு 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 லஞ்ச் ஃபெலோஷிப் வருது, இவ்வளவு செலவாகிறது என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். இதை நம்ம போய் இண்டிபெண்ட்டாக ஒருத்தரட்டையாக போய் நம்ம சொல்கிறதில்ல, ஏன்னா அது வேதத்தின்படி ஏற்ற காரியம் அல்ல. ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு மோசே ஒரு தேவை எழும்பும் பொழுது எல்லாருக்கும் முன்பதாக அவர் அறிவிக்கிறார். யார் யாருடைய இருதயத்தில் ஏவப்பட்டார்களோ அவர்கள் வந்து அந்த வேலைக்காய் அவர்கள் கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. ஸோ அதனால தான் நம்ம இண்டிபெண்ட்டாக தனியாக போய் எதையுமே நம்ம ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த வசனத்தின் ஊடாய் நம்ம அதை கவனித்து கேட்கிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில். அதை எப்படி அதை செய்கிறாங்க, ஆலயத்தில் மோசே எப்படி செய்தார், இயேசு எப்படி செய்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது நமக்கு ஒரு ஞானத்தை வெளிப்படுத்த, ஒரு கைடன்ஸை, ஒரு பிரின்சிபிளை நமக்கு அது கற்றுக் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். ஹல்லேலூயா. சிம்பிள் லாஜிக்கு. நீங்கள் யாருக்கு என்ன செய்கிறீங்களோ உங்களுக்கு அது செய்யப்படும். நீங்கள் ஒருத்தருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தினீங்கன்னா, ஒரு பிள்ளையை சந்தோஷப்படுத்தினீங்கன்னா அவனுடைய இருதயத்தை, அவனுடைய குடும்பத்தை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று சொல்லி அவர் சொல்லுவார். அவர் வந்து அந்த இருதயத்தை he is going to refresh. ஹல்லேலூயா. சரி, கடைசி காரியமாய் 4வது காரியமாய் அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் என்று சொல்லி வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஒரு
ஒரு ஆலயத்திலே அவன் வந்து உபசரிக்கிற ஒரு மினிஸ்ட்ரியை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவனிடத்திலே காணப்பட்ட ஒரு வரம் ஞானம் என்னும் வரம், அவனிடத்திலே காணப்பட்ட ஒரு வரம் விசுவாசம் என்னும் வரம் காணப்பட்டது. ஆனால் இன்னைக்கு அந்த ஊழியத்தை அவர் தொடர்ந்து செய்து வரும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் மற்ற வரங்கள் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. ஒரு வரத்தில் துவங்கினார், 2 வரத்தில் துவங்கினார், இன்னைக்கு 4 வரத்தில் வந்து அவர் நிற்கிறார். அல்லேலூயா. இங்கே என்னென்ன வரத்தை? ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவன் he was able to do miracles. அது ஒரு வரம். மிராக்கிள் ஒரு வரம், அற்புதம் செய்கிற ஒரு வரமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் அப்படியாய் அவனுடைய வாழ்க்கையில் வரங்களை கொடுத்து அதை விருத்தி அடைய செய்கிற மற்ற வரங்களையும் அவர் கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறாரு? அந்த வரத்தை அவன் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா பிரயாசப்பட்டு அவன் செய்ததுனால அவனுடைய வாழ்க்கையில் மற்ற வரங்களை ஆண்டவர் கிரியை செய்ய, மற்ற வரங்களை அவனுடைய வாழ்க்கையில் ஊற்றி அவனை வழி நடத்தி இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த பிலிப்பையும் இந்த 7 பேரில் ஒருவரை நம்ம பிலிப்பு ஒரு மனிதன் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அந்த பிலிப்பும் அங்கே ஒரு அந்த உணவு கொடுக்கிற ஒரு ஊழியத்தை அவர் ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷனில் அவரும் ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். ஆனால் ஒரு கஷ்டத்தினால அவர் அங்கேருந்து புறப்பட்டு வேறு பட்டணங்களுக்கு அவர் கடந்து போகிறார். ஒரு உபசரிப்பு ஊழியத்தில் இருந்த ஒரு மனிதன், வேதம் கூறுகிறது அப்போஸ்தலர் 21:8 அவருடைய ஊழியத்தின் நிலைமை, வரத்தின் நிலைமை அல்ல, ஊழியத்தின் நிலைமை பாருங்க. அப்போஸ்தலர் 21:8 வாசிங்க. மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பு என்னும் சுவிசேஷனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய மினிஸ்ட்ரி என்னவா இருந்தது? அவரோட ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி, துவங்கின மினிஸ்ட்ரி என்னவா இருந்தது? பந்தி விசாரிக்கிற ஒரு வேலை, ஒரு ஊழியத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையில் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவருடைய கடைசி நிலை எப்படியாய் காணப்படுகிறது? சுவிசேஷக ஊழியத்தை அவர் சுவிசேஷகன் பிலிப் என்னும் சுவிசேஷகனுடைய பிலிப் தி இவாஞ்சலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஊழியத்தை அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு தனிப்பட்ட வரமும் விருத்தி அடைகிறது, ஊழியமும் விருத்தி அடைகிறது, மற்ற ஊழியங்களை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 6:7 வாசிக்கும் பொழுது வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அநேகர் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று சொல்லி வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, உங்களுடைய தனிப்பட்ட வரமும் விருத்தி அடைந்து, உங்களுடைய தனிப்பட்ட ஊழியமும் விருத்தி அடைந்து, சபையும் விருத்தி அடைகிற ஒரு நிலைக்கு ஆண்டவர் எடுத்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நம்மளுடைய இந்த பகுதியிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம், தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு நான் சொன்னேன்ல, நமக்கு டேலண்ட் முக்கியம் இல்லை. we need people who are filled with the spirit of God. தாவீது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு வாத்திய கருவியை வாசிக்கும் பொழுது என்னாச்சு? சவுலின் இடத்தில் இருந்த அசுத்தாவி அவனுக்குள்ளே இருந்து வெளியே வந்தது. அதற்கு காரணம் என்ன? மியூசிக்கா? அவர் போட்ட அழகான டியூனா? இந்த டியூன்லேயே அசுத்தாவி வெளியே வந்தது? டியூன் இருக்குது, நல்லா வாசிக்கிறாரு. அதற்கு அந்த டேலண்டோடு சேர்ந்து ஆவியினுடைய நிரப்புதல், ஆவியினுடைய அபிஷேகம் அவர்களுக்குள்ளே இருந்ததுனால, டேலண்ட்டும் தேவை, அபிஷேகம் அதற்கு மேலே நமக்கு தேவையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்படி வரும் பொழுது சின்ன காரியம்னாலும், சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னாலும், சின்ன விஷயங்கள்னாலும் அதில் ஒரு பெரிய ஒரு மகிமையான காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. சரி, நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் இந்த நேரத்தில் கூட இந்த வசனத்தின் ஊடாய் நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று ஒரு 1 minute நம்ம ஜெபித்து ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஹல்லேலூயா.